Can you see the screen? Yes, madam. Okay. Sorry, இன்னொரு internet issue. உங்களுக்கு நான் 10 வரைக்கும் நான் கிளாஸ் செய்வேன். நாங்க பிரேக் ஒன் எடுத்ததுனால நாங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வேற கதைச்சோம் தானே, அதனால நான் 10 ஓகே தானே 10 வரைக்கும் செஞ்சா, இல்லாட்டி 10 o'clock முடிக்கணுமா? Okay, madam. Okay, okay. Okay, so model paper 2 பாருங்க. Match the following pictures with their users. Write the letter of the correct picture in the cage against each use. The first one is done for you. நான் உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டார்டிங்ல ஒரு பிரசன்டேஷன்ல காட்டினேன், என்னென்ன மாதிரியான கேள்வி வரும்னு சொல்லி. அதெல்லாம் தான் இது. சரியா? அதுல ஒவ்வொரு ஜாதி கேள்வி வந்தீங்க, எந்த இயருக்கு எந்த மாதிரி கேள்வி வரும்னு சொல்ல தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் நீங்க ரெடி ஆயிட்டு போங்க. ஸோ கீப் யுவர் ஃபீட் வார்ம் அண்ட் கம்ஃபர்டபுள் இன்சைட் யுவர் ஷூஸ். அது வந்து சாக்ஸ். சரியா? ஸோ அவங்க தந்திக்கிறாங்க ஆன்சர், சாக்ஸ் தந்திக்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் கட் பண்ணிக்கொள்வோம். Protect your head from the sun or to keep it warm. என்ன வரும்? D. hat தானே, D வரும். சரியா? hat தான் உங்களோட தலையை வந்து வெப்பமா சூடாகாம வெயில் டைம்ல எல்லாம் பாதுகாக்க போகுது. Protect your hands while working or gardening. F. Protect your feet when you walk outside. என்னது? E. Protect your feet. C. feet சொன்னா கால். உங்களுக்கு நீங்க போறீங்க காலுக்கு நீங்க ஷூ போடுவீங்க தானே, அதான் சொல்றாங்க. Keep yourself dry when it is raining. மழை டைம்ல நீங்க நலையாமிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு விஷயம் என்னது? ரெயின் கோட். சரியா? ரெயின் கோட். அப்ப பேலன்ஸ் இது protect your eyes from bright sunlight, அது வந்து B, அது வந்து சன்கிளாஸ். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Match the following notices with the places given below. Write the letter of the most suitable notice in the box given. The first one is done for you. Okay. So wear seat belts, lending section, do not feed animals, pay your bills here, do not pluck flowers, stamp counter. So இது எங்கன்னு கேட்டிக்கிறாங்க. So முதலாவது தந்திக்கிறாங்க in a flower garden, do not pick flowers தந்திக்கிறாங்க. அப்ப in a zoo என்ன வரும்? Do not feed animals. அப்ப C. அத எழுதிட்டு நான் கட் பண்ண போறேன். In a library என்ன வரப்போகுது? lending section. புக்ஸ் வந்து எடுக்கலாம். லைப்ரரியில ரெண்டு பகுதி இருக்கும். ஒன்று வந்து புக்ஸ் எடுக்கக்கூடிய பகுதி, அதுக்கு நாங்க சொல்ற லெண்டிங் செக்ஷன் சொல்லி. இன்னொரு பகுதி இருக்குது ரெஃபரன்ஸ் செக்ஷன் சொல்லி. அதுல வந்து எங்களுக்கு புக்ஸ் வந்து எடுக்க இயலாது, நாங்க ரீட் பண்ண வேணும். அடுத்தது in a car என்னது? wear your seat belts. அடுத்தது வந்து at a post office, stamp counter. What is the answer? F. Okay. இങ്ങനെ வந்து அவங்க 5 தான் தந்திக்கிறாங்க. சரியா? ஒன்று மிஸ் ஆகிக்குது அவங்களுக்கு இல்லையா? சோ அப்படி நார்மலா ஓ லெவல் பேப்பர்ல அப்படி மிஸ் ஆகி வராது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்குரிய மார்க்ஸ் அவங்க தருவாங்க. இப்ப அவங்க 6 ஆன்சர் தந்திருக்க வேண்டும், ஆனா 5 தான் தந்திக்கிறாங்க. 4 ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு எழுதுறது கேக்குது. இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னா பனிக்காக தேவையில்ல. எக்ஸ்ட்ரா அந்த மிஸ் ஆகிற கொஸ்டினுக்கான மார்க்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து. சரியா? ஓகே, இது மாடல் பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்ததுனால மாடல் பேப்பர்ஸ் ஒரு சில எரர்ஸ் இருந்திருக்குது, எனக்கு நோட் பண்ணி படல. Okay, but the model paper 4, match the pictures with the captions. Match each picture with the correct caption. The first one is done for you.
ஓகே, ஸோ நம்பர் 5 தந்திக்கிறாங்க. ஸோ நாங்கள் நம்பர் 5 வந்து வெட்டிடுவோம். ஓகே, a boy riding a bicycle fast, a man angrily pointing at a broken window. இப்போ உங்களுக்கு broken window தான் உங்களோட keyword. First one, number 1. A man distressed about losing his key. Distressed னு சொன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆவிக்கிறது. சோ அது ஸ்ட்ரெஸ் ஆவிக்கிற சிம்பல் வந்தீங்க. அதே மாதிரி கீ மார்க் தந்திக்கிறாங்க. அது வந்து நம்பர் 4. சரியா? உங்களுக்கு அந்த பிக்சர்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போகலாம். சரியா? ஓகே, அப்ப நம்பர் 4 கட் பண்ணியாச்சு. நாங்க நம்பர் 1 கட் பண்ணியாச்சு. A man drinking from a straw. உங்களுக்கு பிக்சர்லயே நல்லா விளங்கு ஸ்ட்ரோ உண்டு. ஸ்ட்ரோ தான் எங்களோட கீவேர்ட். அப்ப நம்பர் 3. A person burning their hand on a stove top. Stove top னு சொன்னா அடுப்பு, கேஸ் அடுப்புன்னு சொல்லுவாங்க. கேஸ்ல தான் இந்த நாங்க சமைப்போம் தானே கேஸ். பாருங்க, கைய நெருப்பு பத்தி கொண்டிருக்குது. கைய வந்து இதாக்கிட்டு ரியாக்ஷன்ல வச்சு உங்களுக்கு சொல்லலாம் ஸ்டவ் டாப். ஓகே, பர்னிங் ஹிஸ் ஹேண்ட். ஓகே, 2. அடுத்தது வந்து a person enjoying a book. உங்களுக்கு லாஸ்ட் ஆன்சர் பேலன்ஸ் செய்கிறது. இப்போ நாங்க கட் பண்ணி கொண்டு வந்தா தான் எங்களுக்கு அந்த பேலன்ஸ் ஆன்சரை தேடிக்கொள்றது லேஸ். கட் பண்ணாட்டி எங்களுக்கு கஷ்டம். ஸோ ஆன்சர் வந்து நம்பர் 6. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்க்கு போவோம். You see the following labels above the racks in a supermarket. Which section would you go if you want to buy the following items? Write the relevant number in the blank. இங்க பாருங்க, 1 is done for you இருக்குது. இது நான் உங்களுக்கு ஆரம்பத்தோட சொன்னேன். ஃபர்ஸ்ட் 1 is done for you வந்தா முதலாவது கேள்வி செஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். 1 is done for you வந்தா பாருங்க, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு அவங்க ஆன்சர் தந்தில்ல, ஆனா செகண்ட் கொஸ்டினுக்கு தான் தந்திக்கிறாங்க. அதான் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் தந்திக்கிற மெத்தட. சரியா? அப்ப அவங்க வெட்டி மீக்கிறாங்க ஆன்சரு. ஸோ நான் பார்ப்போம். அண்ட் ஐஸ்கிரீம், இவங்க தந்திக்கிற ஆன்சர்ஸ் பார்ப்போம். வெஜிடபிள்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ், பேவரேஜஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஃப்ரோசன் ஃபுட், கேன் ஃபுட். இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ரெக்கல் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்களோட பேர்கள். ஸோ ஐஸ்கிரீம் வந்து என்ன டைப் ஃபுட்டுக்கு வரும்? ஃப்ரோசன் இ. ஓகே, அதோட ஆன்சர் வந்து இ. ஓகே, ஸோ அதை நாங்கள் மென்ஷன் பண்ணிட்டு ஆன்சரை வந்து கட் பண்ணிடுவோம். ஓகே, தென் ரெண்டாவது ஆன்சர் அவங்க தந்திக்கிறாங்க, அதையும் கட் பண்ணிக்கிறாங்க அவங்க, நாங்களும் கட் பண்ணிக்கொள்வோம். சம் ஃப்ரூட் ஜூஸ் என்னத்துக்கு வரப்போகுது? ஜூஸ் ஐட்டம்ஸ்க்கு நாங்கள் சொல்றோம் பேவரேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஃபுட் அண்ட் பேவரேஜ் நீங்க ரெஸ்டாரண்ட்ல போனா பாத்துப்பீங்க. குடிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் நாங்க சொல்றோம் பேவரேஜஸ் சொல்லி. சரியா? சோ சம் ஃப்ரூட் ஜூஸ் வந்து சிக்கு வரும். A can of tile cleaner. கிளீன் பண்ற, டைல்ஸ் கிளீன் பண்ற ஐட்டம்ஸ்க்கு நாங்க என்ன சொல்றோம்? டிட்டர்ஜென்ட். சோ டிட்டர்ஜென்ட் பி. அப்ப நீங்க ஆன்சர் போட வேணும் பி. நல்லா ஞாபகம் ஆன்சர் எழுதுனீங்கன்னு சொன்னா ஸ்பெல்லிங்ஸை கவனமா பார்த்துக்கொள்ள வேணும். A can of milk. மில்க் வந்து என்னது? டெய்ரி ப்ராடக்ட்ஸ். பாலால செய்யற எல்லாமே டெய்ரி ப்ராடக்ட்ஸ் என்ற கேட்டகரிகளுக்கு வரும். யோகர்ட், மில்க், கீன்னு சொன்னா நெய்க்கு சொல்லுவாங்க, கீன்னு சொல்லி அது எல்லாமே டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் a tin of salmon fish, canned food items வரும். சரியா? So clear-ஆ விளங்குச்சா இப்படி क्वेश्चंस வந்து எப்படி ஆன்சர் பண்றது? ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகே, the description below are about the people in the pictures do. What the people in the pictures do? Write the correct letter of the picture in the cage given against the description. So designing a website. The pictures கொஞ்சம் clear போதா, ஆனா உங்களுக்கு தெரியும் வெப்சைட் டிசைன் பண்றதுக்கு நீங்க வந்து கட்டாயம் எதை யூஸ் பண்ண வேணும்? கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண வேணும். அப்ப அவங்க தந்திக்கிறாங்க, நாங்க அதை கட் பண்ணிக்கொள்வோம். Fixing a broken tap. உங்களுக்கு பிக்சரை பார்த்தா விளங்கும். வெரி குட், இ. அடுத்தது பில்டிங் a house. சி. ஓகே, நான் ஆன்சரை கட் பண்றேன்.
Plowing the field. D. D. Serving passengers. B. B. E. அடுத்தது வந்து லாஸ்ட் வந்து பேலன்ஸ் ஈக்குது F. Making furniture. F. Okay. F. Okay. Next one. Match the following pictures with the descriptions given below. Write the letter of the most suitable picture. The first one is done for you. A farm full of animals. D தந்திக்கிறாங்க. So அதை நாங்க கட் பண்ணிக்கொள்வோம். A hand tool used for cutting wood or other hard materials. Hand tool. கையால வெட்டக்கூடிய ஒரு டூல். இந்த பிக்சர்ஸ்லயே டூல் தந்திக்கிறது ஒன்றே ஒண்ணுதான். C. சரியா? A type of light sandal, typically of plastic or rubber. Sandal சொல்றது ஷூக்கு போடுறது, காலுக்கு போடுறது. E. ஒன்றே ஒண்ணுதான் பிக்சர் அதுக்கு மேட்சிங் ஆகிக்குது. அப்ப எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இதுதான் ஐட்டம் சொல்லி. Something large used to provide shade on sunny beaches, lawns, etc. F. F. பீச்சஸ்ல பார்க்கல் எல்லாம் இந்த மாதிரி ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி வச்சிருப்பாங்க. சரியா? அதான் சொல்றேன். டக்குன்னு நாங்க இந்த ப்ரொவைடிங் ஷேட் நாங்க டக்குன்னு ட்ரீயை தான் யோசிப்போம். இங்க வந்து பின்னுக்குள்ளத்தையும் வாசிச்சு கொள்ள வேணும். குழப்பமாயிடுச்சுன்னு சொன்னா கடைசி ஆன்சர் ஃபுல்லா வாசிச்சுட்டு ஆன்சர் பண்ணா சரி. A tall building with a powerful light that guides ships or warns them of danger. Lighthouse. அது பேர் B. சரியா? சோ அதையும் நான் கட் பண்ணிக்கொள்வோம். கடைசிக்கு ஆன்சர் மீறது வந்து a huge woody plant that delivers cleaner air. A. ஓகே. இந்த இடத்துல சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏயும் எஃப்பும் மாறி போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கவனமா செஞ்சுக்கோங்க பேப்பர்ஸ் வர நேரம். சம்டைம்ஸ் இந்த மாடல் பேப்பர்ஸ்ல பாக்குற क्वेश्चंस உங்களோட O level பேப்பர்ல வர சான்ஸும் இருக்கு. Match the following pictures with the descriptions of the people given below. Write the letter of the most suitable picture in the box given. Okay. So Sunil and his friends enjoy looking at old objects, artifacts and paintings. That is C. Okay. Oliver is interested in learning about birds and watching them. Bird the pictures தந்திக்கிறாங்க. E. அடுத்தது வந்து Mr. and Mrs. Pereira enjoy reading in a quiet place. என்னது? A. A. அடுத்தது Mr. Fernando often goes to buy medicine and health products. F. F. Malit's family loves traveling and exploring new places. D. D. Amal and Ramani like doing experiments and observing chemical reactions. B. Next one. இது அதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் தந்திக்கிறாங்க. ப்ரொஃபஷன்ஸ். ஓகே பாப்போம். someone who takes care of a farm. C தந்திக்கிறாங்க. அது ஒரு farmer. ஓகே farmer. சோ அது எங்களுக்கு ஆல்ரெடி தந்துட்டாங்க. a person who cares for ill people. நோயாளிகளை பார்க்குற ஒரு ஆள் யாரு இதுல ஈக்கிறதுல? F. F. Nurse. Yeah, nurse. a person who makes wooden objects. A. A. Carpenter. Yeah. A. Someone who gives knowledge. D. B. Teacher. A man who maintains the law. B. B. Policeman. B. கடைசிக்கு மிஞ்சிக்கிற someone who delivers letters யாரு? E. E. Postman. Okay. Ten. Match the following instructions with the pictures given. Write the suitable letter. Wear masks. Mask போட்ட பிக்சர் போட்டிக்கிறாங்க. F ல இருக்குது. So F கட் பண்ணிடுவோம். Remove your shoes. எது? D. D. நல்லா தெளிவா தந்திக்கிறாங்க மார்க் கொண்டு இல்லையா? ஸ்லிப்பர்ஸ் தந்து ஸ்லிப்பர்ஸை க்ராஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து D தான் எனக்கு ஆன்சர். Take care men at work.
பாருங்க A. A. அடுத்தது buy things one by one. B. B. Qல நின்று வாங்க சொல்லிக்கிறாங்க இல்லையா? So B. அடுத்தது put the garbage into the bin. C. 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 அடுத்தது recycle the waste materials. E. அந்த சிம்பிள் வந்து ரீசைக்கிள் சிம்பிள். சரி, அந்த 3 arrows வந்து ரீசைக்கிள் ஆகிற மாதிரி காட்டுற ரீசைக்கிள் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் குவிக்கா நாங்க முடிப்போம். இன்னும் 9 பேப்பர்ஸ் தான் இருக்குது. பிக்சர்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனோட மேட்ச் பண்ண சொல்லிக்கிறாங்க. திஸ் ரிமைண்ட்ஸ் யூ டு வேக் அப் ஆன் டைம், அலார்ம் கிளாக் D. யூ கேன் வைப் யுவர் வெட் ஹேர் யூசிங் திஸ். என்னது? A டவல் இல்லையா? A. அடுத்தது வந்து this may help you to keep your hair neat and tidy. E. E. This reminds you to work on time. B. B. This may protect you from sun and rain. F. Umbrella. This will help you to strengthen your relationships. E. E. C. 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 கிளியர் இல்லாட்டி ஏபிசிடின்னு பார்த்து போட்டுக்கோங்க. சரியா? ஓகே. 12 வந்து இதுவும் அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் பிக்சர்ஸ்க்கு. எக்ஸசைஸ் ரெகுலர்லி பி தந்திக்கிறாங்க. ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். எது? D. அவாய்ட் ஜங்க் ஃபுட். E. 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 Eat a balanced diet. பாருங்க பிளேட்டை 4ஆ பிரிச்சு A. வெஜிடபிள் அதெல்லாம் போட்டுக்கிறாங்க இல்லையா? A. Get adequate sleep. C. 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 Spend time outdoors. லாஸ்ட்டுக்கு மிஞ்சிக்கிறது என்னது? F. ஓகே, நான் குவிக்கா போட்டு உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணினதுனால. அடுத்தது வந்து this is for climbing up or down ladder. Ladder வந்து D தந்திக்கிறாங்க. The creature with soft wings. A. This shows us time. C. A tool for making narrow holes. F. Narrow னா சொன்னா சின்ன F. holes அர்த்தம். சரியா? A machine for measuring weight. E. E. சொல்லுவோம், scale சொல்லுவோம். அப்ப E. A popular brain training toy. Rubik's Cube. B. 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 நீங்க செஞ்சிருப்பீங்க ரூபிக்ஸ் கியூப்ல. அது ஒரு பிரெயின் ட்ரெயின் பண்ற ஒரு டாய் ஒன்று. அடுத்தது வந்து match the instructions with the pictures given. இதுவும் அதே இது ஸ்மரோட் சயின்ஸ் மாதிரி அந்த மாதிரி இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரியா? ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னா நோ ஆல் எமர்ஜென்சி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வந்து பி தந்திக்கிறாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் உங்களுக்கு இது பார்த்தாலே விளங்கும். டோன்ட் சிட் or slide on the hand rail. என்னது? D. D. Always buckle up. E. Do not trespass. Trespass னு சொன்னா அனுமதி இல்லாம உள் நுழையிறது. ஒரு பில்டிங் ஆயிக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு அனுமதி இல்லாம போனா trespassing னு சொல்றது. சரியா? Always use the pedestrian crossing. A. Keep away from toxic substances. C. Okay. அடுத்தது use to protect feet and legs. C. boots தந்திக்கிறாங்க. use to weed and loosen the soil. என்ன எதால செய்வாங்க? வீட் பண்றேன்னு சொன்னா இந்த களைகள் எல்லாம் இது பண்ணுவாங்க, கிராஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. டி. ஓகே, அதுக்கு மெமட்டி. சரியா? மெமட்டி நாங்க சொல்லுவோம். யூஸ் டு கெதர் லீவ்ஸ் அண்ட் கிராஸ். இது இதுக்கு நாங்க நம்பர் 1 ஏ லேக்குது. A. A. அதுக்கு நாங்க சொல்றோம் ரேக் சொல்லி.
சரியா? Used to protect hands from different hazards. F. Gloves F. use பண்ணுவோம். Used to move heavy loads. B. Wheelbarrow ன்னு சொல்லுவோம். Used to water plants gently. அதனோட E. E. watering can. Okay, அது வந்து E. Okay. இன்னும் கொஞ்சம் தைக்குது. Match the following pictures with the descriptions. So, நான் கொஞ்சம் small ஆக்குறேன். Okay. So, an essential part of the nature B தந்திக்கிறாங்க sun. So, அது எங்களுக்கு தேவையில்ல. Provides nutritious milk. A. A. சரியா? Natural disaster. என்னது? C. Landslides வந்து ஒரு natural disaster. Should take only with doctor's prescription. என்னது? Medicines. B. One of the major tourist attraction, waterfalls. F. Supplies vitamin D freely. ஓகே, இவங்க வந்து ஆன்சர் கிளியா தந்திக்கிறாங்க. எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த நேச்சருக்கு வர வேணும். பீண்ட் அவங்க தந்திக்கிறது வந்து அது இ வந்திக்கணும். அவங்களோட மிஸ்டேக். ஓகே. சப்ளைஸ் விட்டமின் டி சேஃப்லி வந்து பி வந்திக்க வேணும். ஓகே, எனிவே அந்த கொஸ்டின் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஓகே, அதை நாங்க விட்டுடுவோம். டிபார்ட்மெண்ட் பேப்பர் ஹெல்த் தான் இது ஹெல்த். சோ ஒருவேளை இப்படி உங்களுக்கு மிஸ்டேக் கூட வந்துச்சுன்னு சொன்னா ஈக்கிற மாதிரி ஆன்சரை போடுங்க. மிஸ்டேக் வந்ததுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? மேட்ச் த ஃபாலோவிங் பிக்சர்ஸ் வித் த சென்டென்சஸ். இதுவும் பிக்சர் தான். பீப்புள் மே ஸ்லிப் இன் ஹியர். சரியா? ஏ வழுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஓகே. ஹியர் இஸ் a gift for you. C. 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 You need to learn the notes. S. F. சரியா? இது வந்து மியூசிக்கல் நோட்ஸ் நாங்க நோட்ஸ்னு சொல்றது. Cut the wood into 2 pieces. E. E. Walk down the steps. D. D. You can't eat or drink here. B. B. அடுத்தது a portable device which is used for communication. C. Mobile phone. A footwear that reaches above the ankles. என்னது? E. E. ஒரே பிக்சர் எப்படி எப்படி எல்லாம் தந்திக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு பூட்ஸுக்கு வேற டிஸ்கிரிப்ஷன் வந்துச்சு, இப்ப வேற ஒன்று வந்துச்சு இல்லையா? அது மாதிரி வரும். A very large plant eating mammal. Elephant. F. A mode of Yes. transport that flies in the sky. A. A container to collect garbage. B. D. A natural source of light and heat. B. Okay. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு நான் சொன்னேன் ஒரு ஆர்டர் பண்ணி எழுதுறதுன்னு சொல்லி சொன்னேன். சாப்பாடு ஒன்று செய்யற மெத்தட். பிளேஸ் a kettle on the stove and boil the water. A. அதுக்கு போறோம் sift the flour. நாங்க செகண்ட் பண்ண எதுக்கு என்ன வர வேணும்? இதுக்கு sift the flour to remove lumps. Add a pinch of salt to the mixture. Slice onions into thin pieces. Peel the fruit. Scrape some coconut well. முதலாவது தண்ணியை கொதிக்க வைக்கிறது. ரெண்டாவது பிக்சர்ல இருக்கிறது என்னது? C. Sift the flour to remove lumps வந்து என்னது? C. C. Okay. Add a pinch of salt to the mixture. E. B. Okay. அடுத்தது வந்து slice onions into thin pieces. B. D. Peel the fruits வந்து E. Peel the E. E. scrape some coconut well. F. F. F.
அடுத்தது வந்து a person who installs and maintains wiring and lighting systems F. இது கொஞ்சம் கிளியர் இல்ல சரியா, ஆனா நாம பாப்போம். a person who studies planets, stars and other celestial bodies என்னது? D. 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 a person who does experiments in laboratory. B. a person who B. measures the land for planning and valuation. A. A. a person who combines metal parts or repairs their damage using machinery. என்னது? E. A. person who treats human body with surgery. C. doctors. Okay. லாஸ்ட் ரெண்டும் இதோட முடிஞ்சு. இதுவும் திருப்பி இது சயின்ஸ் அண்ட் மீனிங்ஸ் தான். do not walk on the grass. D தந்திக்கிறாங்க. no pets allowed here. B. கால் B. ஓகே, கால் மார்க் கொண்டு தந்திக்கிறது பாருங்க. do not spit here. துப்பாதீங்கன்னு தந்திக்கிறாங்க F ல. S. no photographs. கேமரா மார்க் தந்திக்கிறாங்க A. A. do not drink and drive. பாருங்க, கப்பொண்டும் C. do not swim here. நீந்திர மாதிரி E. சரியா? லாஸ்ட் ஒன். at the library வந்து be silent with an instruction. சரியா? at the zoo என்ன instruction வரும்? don't feed the animals. ஜூல மெயினாவே அதான் தருவா போட்டிப்பாங்க. at the examination hall. D. don't copy. அது எல்லாருமே சொல்றது இல்லையா, don't copy. at the auditorium. auditorium மெயின் ஹால் மாதிரி எங்க ஸ்கூல்ல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செய்வாங்க, அந்த இடத்துக்கு தான் சொல்றோம் நாங்க auditorium சொல்லி. don't damage the chairs. சேர்ஸ்ல போயிட்டு பிளேடால வெட்டுறது, கிறுக்கிறது, கிழிக்கிறது அதெல்லாம் செய்வாங்க சொல்றாங்க. at the bus stop. don't run to catch the bus. பஸ்ஸ பிடிக்க பஸ்ஸுக்கு பின்னால ஓடவானு சொல்லிக்கிறாங்க. சரியா? லாஸ்ட் ஒன் at the hospital. என்னது? C. சரியா? ஓகே. சோ எங்களை நாங்க கிட்டத்தட்ட முதல் பேப்பர் 22 பேப்பர் பாத்திக்கிறோம். பாஸ்ட் பேப்பர்ஸ் 11 மாதிரி பாத்திக்கிறோம். அது தவிர நாங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு 10 क्वेश्चंस நாங்க பிசிக்கலாவே செஞ்சோம். கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு, எங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் இஷ்யூஸ் வந்ததுனால கொஞ்சம் டைம் போயிட்டுருச்சு. இன்ஷால்லா நாளைக்கு நாங்க சரியா 3 ஹவர்ஸ்ல முடிக்கிற மாதிரி பார்த்துக்கொள்வோம். ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா, இங்க லெசன்ஸ்ல ஏதாவது கதைக்கிறது சொல்றதுக்கு, உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருக்குதா சொல்றதுக்கு குவிக்கா? லெசன் இன்றைக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏதாவது உங்களோட ஓகே மேடம் இது இன்னும் இது மாதிரி நடந்தா நல்லா, இன்னும் கொஞ்சம் இது இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஃபீட்பேக்? நீங்க சொன்னா எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு புறவார லெசன்ஸ் எனக்கு ப்ரிப்பேர் பண்றது. நல்லமா இது ஓகேவா, இல்லாட்டி இதை விட டிஃபரெண்டா நீங்க எதிர்பார்த்தீங்களா, என்ன மாதிரி கொஞ்சம் குயிக்கா பேசுனீங்கன்னா எனக்கு குயிக்கா முடிச்சு. நல்ல மேடம். ஓகேயா? ஓகே, அனுப்ப சொல்லிட்டா. மத்தவங்க இன்னும் வேற வேறையா செஞ்சா நல்ல. வேற வேறன்னா என்ன மாதிரி? என்ன மாதிரி சொல்லுங்க. ஒவ்வொரு இந்த ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற லாஸ்ட் பேப்பர். ஓ அதான் இப்ப இது இன்னைக்கு நாங்க செஞ்சு கொண்டு போறது உங்களோட டெஸ்ட் 1. சரியா? இன்னைக்கு நாங்க பார்த்தது உங்களோட O level பேப்பர்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான். நாளைக்கு நாங்க ரெண்டாவது கேள்வி, அதாவது டெஸ்ட் 2லைக்கும் ஒரே அதை நாங்க என்ன செய்யறோம்ன்ற இது மெத்தட் எப்படின்னு சொன்னா, உங்களோட முதல் 16 கேள்வி வரும் உங்களோட பேப்பர்ல. அந்த 16 கேள்வியில முதலாவது கேள்வியை மட்டும்
ஒரு 30 கேள்வி நாங்க பிராக்டிஸ் பண்ணோம். இதுல இப்ப நீங்க தரோவா உங்களுக்கு தெரியும் கேள்வி இப்படித்தான் வரும், இப்படி வந்தா இப்படித்தான் ஆன்சர் பண்ணுன்ற ஐடியா வந்துருச்சு. நாளைக்கு நாங்க செய்ய போறது உங்களோட பேப்பர்ல 2வது கேள்வி. அத வந்து நாங்க தொடர்ந்து செஞ்சு கொண்டு போவோம். அதுல ஒரு 30-40 கேள்வி பிராக்டிஸ் பண்ணோம். அப்படி எங்களுக்கு மொத்தம் 16 நாள், நாங்க ஒரு 2 months மாதிரி சனி ஞாயிறு வரைக்கும் 2 மாசத்துக்கு எங்களுக்கு வரும். 16 நாளைக்கு நாங்க செய்வோம். அப்ப உங்களுக்கு 3வது கேள்வி பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் ரைட்டிங் கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு நாளைக்கும் உங்களோட ஒவ்வொரு கேள்வியை நாங்க பார்த்து கொண்டு போவோம். அப்ப அதாவது கேள்வி வார டைம்ல எஸ்ஏ ரைட்டிங் வார நேரங்களுக்கு எஸ்ஏகள் எப்படி எழுதுறதுன்றதும், கிராஃப் டிஸ்கிரிப்ஷன் டைம்ல கிராஃப்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்றது, லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதுறது எல்லாம் நாங்க அந்தந்த குறிப்பிட்ட நாட்கள்ல பார்ப்போம். ஒரே நாள் எங்களுக்கு எல்லா கேள்வியும் செஞ்சு கொள்ளலாம். சரியா யூசுப்? உங்களுக்கு அப்படியா தேவைப்படுச்சு? ஓகே, அப்ப நீங்க இன்ஷால்லா நாளைக்கு உங்களுக்கு டூட் அனுப்பிப்போம் நாங்க செகண்ட் கொஸ்டின்ல. அத நீங்க நாளைக்கு செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வீக் வந்து 3வது பேப்பர்ல, உங்களோட பேப்பர்ல 3வது கேள்வி 4வது கேள்வி. நீங்க இன்ட்ரோடக்டரி செஷனுக்கு வரல தானே நான் செஞ்ச டைம்ல, அதுல நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணினோம். அப்ப உங்களுக்கு 16வது நாள் போற நேரம் உங்களோட O level பேப்பர்ல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் எப்படி ஆன்சர் பண்றன்ற ஒரு பிராக்டிஸ் வந்து வந்துடும். சரியா? சரி சரி மேடம். ஓகே, அடுத்தவங்க அப்துல்லா, அடுத்தது மஹ்தி, நுஹா, ருக்கையா வந்திக்கிறா போல திருப்பி, ஐயாஷ், டக்குன்னு சொல்லுங்க உங்களோட லெசன் ஓகேவா? இன்னும் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தெரியணுமா? நீங்க ஓகே வேற ஏதாவது கிராமர் லெசன்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மஹதி வெரி குட், எல்லாம் 5 எடுத்தீங்க. குட். ஓகே. அதே மாதிரி அடுத்த விஷயம், நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கொஞ்சம் மெசேஜஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க. நாங்க உங்களை கான்டாக்ட் பண்ண நேரங்களுக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் மெசேஜுக்கு ரிப்ளை பண்றீங்களா, நாங்க உங்களோட பேரண்ட்ஸை கால் பண்ணி தான் வாரதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணோம். நீங்க ஸ்கூல் போறேன்னு சொன்னா உங்களோட பேரண்ட்ஸு கொஞ்சம் போனை பார்த்து ரிப்ளை பண்ண சொல்லுங்க. ஏன்னா அது அப்டேட் இல்லாட்டி எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் செஞ்சு கொண்டு போறது. சரியா? யாரும் ஒரு உங்களோட சஜஷன்ஸ் 2 பேர் சொன்னீங்க, ஒருத்தர் சொன்னீங்க, மத்தவங்களுக்கு சஜஷன்ஸ் இல்லையா? அப்துல்லா மேடம், லீவ் ஆகிடுமா? ஓகே, நீங்க லீவ் ஆகுங்க. அப்துல்லா, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் உங்களுக்கு லெசன் மாதிரி வேணுமா எப்படி? passive voice and reported speech. ஓகே, உங்களுக்கு நாங்க இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து இது வந்து பேப்பர் கிளாஸ் தானே, பேப்பர் கிளாஸ்ல தனியா கிராமர் செய்ய கஷ்டம். சோ இந்த பேப்பர் கிளாஸ் முடியறதோட அப்துல்லா நாங்க கிளாஸஸ் செட் பண்ணோம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச், passive வாய்ஸ், லெட்டர் ரைட்டிங், கிராஃப் டிஸ்கிரிப்ஷன், அந்த மாதிரி பிள்ளைகளோட நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா எனக்கு கிளாஸஸ் செட் பண்ணிடும். அதுல நாங்க தெளிவா அதை படிப்போம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச், passive வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிக்கிற லெசன்ஸ் அல்ல, கொஞ்சம் டைம் எடுத்து நாங்க செய்யணும். அது ஒரு பேப்பர் கிளாஸ் மாதிரி 3 hours முடிக்கல, அதை நாங்க ஒரு செஷன் மாதிரி செய்வோம், 2-3 days மாதிரி எடுத்து. சரியா? மஹதி, நுஹா, நல்ல மேடம். ஓகே, உங்களுக்கு விளங்கிச்சா பாடங்கள்? மேடம். ஓகே ஓகே. ஏன்னா மஹதி, நுஹா எல்லாம் இதுக்கு முந்தைய நான் கண்டும் இல்ல பேசியும் இல்ல. ஆனா ருக்கையா அவங்க எல்லாரும் எனக்கு தெரியும். அவங்களே என்ன ஸ்டூடெண்ட்ஸ் தான். மத்தவங்க தான் சொல்லணும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் தானே நான் எப்படி டீச் பண்றது. அப்துல்லாவும் எனக்கு தெரியும் இல்லையா அப்துல்லா? அப்துல்லாக்கு என்ன தெரியுமோ தெரியாது. ஐயாஷ் அகமது, ஓகே சரி. ஓகே, இப்ப நாங்க உங்களுக்கு டைரக்டா சொல்ல கஷ்டமா இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகே, எங்களோட கிளாஸ் எப்படி இருந்துச்சு, நல்லமா சரியில்லையான்னு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. உங்களுக்கு வேற என்னமாலும் புதிய விஷயங்கள் தேவைன்னு சொன்னா அதையும் மென்ஷன் பண்ணி, இப்ப அப்துல்லா சொன்ன மாதிரி passive வாய்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எல்லாம் நாங்க வேற கிளாஸ் மாதிரி போட்டு செய்வோம். அதுல வந்து
அதுக்கு ஜாயின் ஆகிற ஆட்கள் இருக்கும்னு சொன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அதை வந்து வேற ஷெட்யூல் பண்ணுவோம். நீங்க ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணீங்கன்னு சொன்னா எனக்கு அதை ஷெட்யூல் பண்ணிடும். சரியா? அது 3 hours நடக்காது, 2 hours மாதிரி தான் ஒரு நாளைக்கு போட்டு செய்யலாம். இது வந்து செமினார் மாதிரி போறது தானே. ஓகே, அப்ப இன்ஷால்லா நாளைக்கு 7 o'clock ஜாயின் ஆகுங்க. நாங்க திருப்பி நாளைக்கு லிங்க் கொண்டு அனுப்புவோம். 7 o'clock to 10 o'clock வரைக்கும் உங்களுக்கு இன்ஷால்லா டெஸ்ட் 2 நடக்கும். டியூட்ஸ் கிடைக்காத ஆட்கள் கொஞ்சம் மெசேஜ் ஒன்று போடுங்க. ஃபீ பே பண்ண ஆட்களுக்கு தான் நாங்கள் டியூட்ஸ் அனுப்புறோம். அதனால டியூட்ஸ் ஃபீ பே பண்ணி டியூட்ஸ் கிடைக்காத ஆட்கள் தான் சொல்லுங்க. ஃபீ பே பண்ணாத ஆட்கள் இருந்தால் கட்டாயம் பே பண்ணிடுங்க, அப்பதான் டியூட்ஸ் அனுப்புவாங்க. அதை ஹேண்டில் பண்ற வேற ஒருத்தர். அதனால இன்ஷால்லா நாளைக்கு சந்திப்போம். ஜஸாக்கல்லா ஹைர் வந்திருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. வாலைக்கும் சலாம்.